Good evening, all. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேடம். ஓகே, ஒரு ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாமா? ஓகே. ஒரு 5 minutesல வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் 3:40க்கு. தான் இருக்கு ரெக்கார்ட் ஆகுது. மியூட்ல இருக்குல்ல, மியூட்ல நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கேக்குது. அப்படியா? யாரா வராங்க ஆபீஸ்க்கு?
5.1 இப்போ இன்னைக்கு பண்ணலாம். லாஸ்ட் வீக் வந்து எக்ஸல் டு டேலி நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீக் வந்து 5.0 அண்ட் 5.1 நம்ம பண்ணலாம். Good evening, madam. குட் ஈவினிங் உமா சார். குட் ஈவினிங். Thank you for your good efforts. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Congratulations. ஸோ நம்ம வீக்லி இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம் சார். ஸோ Super, நம்ம madam. Super, madam. டேலி வந்து எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். இன்னொரு ரிக்வெஸ்ட், நீங்க இருக்கிற எல்லா ஜிஎஸ்டிபிஸ் எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன சொல்றேன்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் அண்ட் உங்களோட ஸ்டாஃப் எல்லாரையும் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா, இது வந்து கண்டிப்பா, ma'am. கண்டிப்பா, ஏன்னா ma'am. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் இது நாலேஜ் ஷேரிங் செஷன் இது. Yes, ஸோ இது yes. வந்து நம்ம நாலேஜ் வந்து கஸ்டமருக்கும் கொடுக்கணும், நம்மளோட ஸ்டாஃப் எல்லாருக்கும் வந்து கொடுக்கணுன்றது தான் நம்மளோட மோட்டிவ் இது. கண்டிப்பா, madam. கண்டிப்பா. அதனால வந்து நம்ம வந்து இந்த இந்த ட்ரைனிங் செஷனை வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து மீட் பண்ணி நம்ம ட்ராலியோட ப்ராடக்டை எவ்வளோ எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டென்சிவா வந்து யூஸ் பண்ணலான்றதுனால தான் இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா டாலி ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் டாலி பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பிரைம்ல யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் செஷன்ஸ்ல ஒரு ரிலீஸா வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தட் நம்ம கண்டிப்பா, வந்து எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவா வந்து நம்ம இந்த டாலி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா, ma'am. கண்டிப்பா, ma'am. ஸோ Thank you. நம்ம யூஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம கஸ்டமர்ஸையும் வந்து யூஸ் பண்ண வைக்கலாம். Thank you, ma'am. Thank you. கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேலாயுதம் சார், ப்ளீஸ் டேக் ஓவர். Yes, good evening all. So once again, I welcome you all for this training session. So Sir, in good the- evening, sir. Valayam, sir. Good evening, sir. Thanks Good for evening, your sir. good effort, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ரிலீஸ் 5.0ல வந்திருக்கிற கண்டென்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் இதுக்கு வந்து நிறைய வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் GSTR 1 ஃபைல் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை வாங்குகிறோம். டேட்டா வாங்கி சம்டைம்ஸ் நம்ம ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து எக்ஸல் டு டாலி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கஸ்டமர் அந்த கிளைண்ட்டே வந்து நமக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணி கொடுத்துட்டாங்கனாக்கா நம்ம அந்த GSTR 1 ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னாக்கா அது உள்ளே இருக்கிற எரர் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறோம். அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஜேசன் ஃபைலாக ஜென்ரேட் பண்ணுறோம். ஜேசன் ஃபைலாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணுறோம். ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் டேஷ்போர்டில் போயிட்டு அந்த மந்த்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜேசன் ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணோன்னா சம்டைம்ஸ் உடனே வந்து ப்ராசஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஸோ எரர் வரும்போது திருப்பி என்ன எரர்னு பார்க்கறதுக்கு அந்த எரர் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறோம். ஒரு 10 minutes 15 minutes வெயிட் பண்ணி எரர் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி அதை திருப்பி ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் ஓப்பன் பண்ணி என்ன எரர் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறோம். இந்த செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம டேலியில் வந்து அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜேசன் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி மறுபடியும் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எரரே இல்லைனாலும் எஸ் மினிமம் ஒரு 30 minutesலேருந்து 45 minutes வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் எரர் ஏதாவது வந்துடுச்சுனாக்கா அது 1 hour 2 hours சம்டைம்ஸ் அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஆஃப் டே கூட நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய கிளைண்ட்டுக்கு நம்ம கிட்ட கொண்டு வரணும். நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக 11ஆம் தேதினா 11ஆம் தேதியே ஃபைல் பண்ணி முடிக்கணும் போது நமக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே நம்ம மேனுவலாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ், ரிலீஸ் 5.0 பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டன் த ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். எஸ், ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட டேலி ஸ்க்ரீனை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன ப்ராசஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். சரி, இப்போ இன்னைக்கு செஷன்ல பிராக்டிக்கலா என்ன பண்ண போறோம்னா எஸ் GSTR 1 என்னோட டேலிலேருந்து டைரக்டா வந்து நான் ஃபைல் பண்ணணும். எஸ், டேட்டாவை அப்லோட் பண்ணி ஃபைல் பண்ணணும். இதுக்கான ப்ராசஸ் என்ன, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை வந்து நம்ம பார்ப்போம்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த சினாரியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 45 மினிட்ஸ் ஆச்சு. எரர்லாம் வந்தா ஒரு ஹாஃப் டே வரைக்கும்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ ஷார்டஸ்ட் டைம் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம்னாக்கா எஸ் வி கேன் ஏபிள் டு ஹேண்டில் மோர் கிளைண்ட்ஸ். நம்மளால நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் தான் எஸ் நமக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். ஸோ ரிலீஸ் 5.0 வந்து நமக்கு எப்படி நமக்கு சப்போர்ட் ஆக போகுது, இதுதான் வந்து இன்னைக்கு செஷன்ல ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட கம்பெனி வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கம்பெனி வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ டாலி 5.0ல என்னோட கம்பெனி ஓபன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனு கேட்வே ஆஃப் டாலியில இருக்கேன். இப்போ என்னோட டாலியை நான் என்ன பண்ணணும், கொண்டு போய் ஜிஎஸ்டி போர்ட்டலோட கனெக்ட் பண்ணணும். நம்ம இ-வே பில் ஜென்ரேட் பண்ணணும்னா என்ன பண்றோம், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இன்வாய்ஸ் பண்ணணும்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் கிரியேட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா எஸ் நம்ம கேட்வே ஆஃப் டாலில இருந்து F11 பிரஸ் பண்றோம். F11 என்னது, கம்பெனி ஃபீச்சர்ஸ். எஸ் கம்பெனி ஃபீச்சர்ஸ்குள்ள போறோம். இந்த கம்பெனி ஃபீச்சர்ஸ்குள்ள எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, எஸ் இங்க எஸ் தான் இருக்கு. நான் இங்கேயே வந்து எஸ்ன்னு சொல்லி என்டர் பிரஸ் பண்றேன். என்டர் பிரஸ் பண்ணா இங்கெல்லாம் நம்ம கொடுக்குற பேசிக் டீடைல் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த டீடைல்ல இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஜிஎஸ்டி யூசர் நேம். நீங்க எந்த கிளைண்டோட ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ண போறீங்களோ, லாகின் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த யூசர் நேமை வந்து நம்ம இங்க டைப் பண்ணிக்க போறோம். எஸ் இந்த கம்பெனியா, இந்த கம்பெனிக்கு ஜிஎஸ்டியோட யூசர் நேம் என்னவோ அந்த யூசர் நேமை நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு மோட் ஆஃப் ஃபைலிங். ஸோ அந்த கிளைண்ட் வந்து எப்படி ஃபைல் பண்ண போறாங்க, ஓடிபி மூலயமா ஃபைல் பண்ண போறாங்களா இல்ல டிஜிட்டல் சிக்னேட்டரி அந்த டாங்கிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண ஃபைல் பண்ண போறாங்களா, அதை டிசைட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார், அவங்க வந்து டாங்கிள் யூஸ் பண்றாங்கன்னாக்கா இங்க டிஎஸ்சின்னு செலக்ட் பண்ணிக்கணும். இல்ல சார் அவங்க வந்து ஓடிபி மெத்தட்ல தான் பண்றாங்கனாக்கா இவிசின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளோட டாலியில நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கிற கம்பெனி ஜிஎஸ்டி போர்ட்டல்ல கனெக்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். F11ல எனேபிள் ஜிஎஸ்டில எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த கஸ்டமரோட அதாவது அந்த கிளைண்டோட ஜிஎஸ்டி யூசர் நேமை என்டர் பண்றோம். இவிசியா டிஎஸ்சியான்னு சொல்லி நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸ்பெசிஃபை பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ எஸ் 2 வாட்டி கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். நவ் மை கம்பெனி இஸ் ரெடி டு கனெக்ட் வித் த ஜிஎஸ்டி போர்ட்டல். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ எடுத்துப்போம். சார் என்னோட டேட்டா பர்ஃபெக்டா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நான் அப்லோட் பண்ணோம்னா எப்படி அப்லோட் பண்றோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த GSTR1 ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணுவோமா. எஸ் நான் என்ன பண்றேன், GSTR1 ஓப்பன் பண்றேன். கோ டுல GSTR1 R1 டைப் பண்றேன். எஸ் GSTR1 எனக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த மந்தோ அந்த மந்த்தை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஸ் ஸோ இந்த மந்த்துக்கான டேட்டாவை நான் அப்லோட் பண்ணணும். இதுல அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் எதுவும் இல்லை, 0ன்னு இருக்கு. ஸோ மை டேட்டா இஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் அப்லோட் பண்ணணும். ஸோ 45 மினிட்ஸ்லாம் டைமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வி கேன் அப்லோட் அவர் டேட்டா. எப்படி அப்லோட் பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். மேலே எக்ஸ்சேஞ்ச் மெனு இருக்கா, எஸ் எக்ஸ்சேஞ்ச் மெனுவை கிளிக் பண்றேன். அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்னு கொடுக்குறேன். எஸ் எனக்கு கம்ப்ளீட் டீடைல் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளீட் டீடைலை வந்து நான் இங்கே என்ன பண்றேன்னாக்கா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன். எஸ் B2B எல்லாம் இருக்கு, B2C இருக்கு, HSN சம்மரி இருக்கு, டாக்குமெண்ட் சம்மரி இருக்கு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நான் இங்க சென்ட்னு கிளிக் பண்ணா போதும். எஸ் மை டேட்டா இஸ் ரெடி டு அப்லோட். ஸோ நான் என்ன பண்றேன், சென்ட்னு கிளிக் பண்றேன். GSTR1 data will be uploaded to the portal. Do you want to continue? Yes. கொடுத்த உடனே லாகின் பண்றதுக்காக ஒரு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி வந்து எஸ் சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு அந்த ஓடிபி மட்டும் நம்ம என்டர் பண்ணோம்னா எஸ் ஸோ லாகின் ஆயிட்டு இமீடியட்டா என்ன ஆகும், எஸ் அப்லோட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஃபார் தி ரெஜிஸ்ட்ரேஷன்.
மேக்ஸிமம் என்ன ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல we have uploaded the data. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஸோ we can save lot of time to handle more clients. ஸோ நிறைய கிளைண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளால நிறைய டைம் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். எஸ், இதுதான் ரிலீஸ் 5ஓட அட்வான்டேஜ். சரிங்க சார், நான் இப்போ டேட்டாவை அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்லோட் பண்ணியாச்சுனாக்கா நெக்ஸ்ட் வந்து என்னால் ஃபைல் பண்ண முடியுமானாக்கா எஸ் பண்ண முடியும். இப்போ நான் டேட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டேன் இல்லையா? ஓகே, டேட்டாவை அப்லோட் பண்ணோன்னா ஃபைல் பண்ணுறது எப்படி பண்ணணும்? எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் GSTR1. ஸோ எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு என்ன பண்ணுறேன்? ஃபைல் GSTR1ன்னு கொடுக்குறேன். எனக்கு டேட்டா எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. சென்ட்னு கொடுத்த உடனே என்ன பண்ணுனாக்கா ஃபர்ஸ்ட் அது கிராஸ் செக் பண்ணிக்கும். சார், நீங்க அப்லோட் பண்ண டேட்டாவும் டாலியில இருக்கிற டேட்டாவும் கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணிக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்? சென்ட்னு கிளிக் பண்றேன். எஸ், ஸோ செக் பண்ணிட்டு என்ன பண்ணுது? மேல ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, த டவுன்லோடட் சம்மரி இஸ் மேட்சிங் த சம்மரி இன் யுவர் புக்ஸ். ஸோ நீங்க அப்லோட் பண்ண டேட்டாவும் உங்க டேட்டாவும் கரெக்டா இருக்குன்னு சொல்லுது. நான் கண்டினியூ ஃபைலிங் கொடுத்து பண்ணிடலாம். சப்போஸ் இந்த இடத்துல நான் ஏதோ தெரியாம ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏப்ரல் மந்த்ல போயிட்டு நான் தெரியாம இந்த இடத்துல ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இல்லை, நான் டேட்டாவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என் கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க யாரோ ஒருத்தர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த ஃபைல் GSTR1 கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சென்ட்னு கொடுக்குறேன். எஸ், எஸ்ன்னு கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் ஃபைலிங். எனக்கு இந்த எரர் மெசேஜ் வந்துடும். த டவுன்லோடட் சம்மரி இஸ் நாட் மேட்சிங் த சம்மரி இன் யுவர் புக்ஸ். சார், நீங்க அப்லோட் பண்ண டேட்டாக்கும் உங்க டேலியில இருக்கிற டேட்டாக்கும் ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் அதை கிராஸ் செக் பண்ணிடுங்கன்னு சொல்லிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் நான் 9ஆம் தேதி அப்லோட் பண்ணிட்டேன், 10ஆம் தேதி 11ஆம் தேதி ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்கனாக்கா எஸ், இட் வில் கிவ் த வார்னிங் மெசேஜ். ஸோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியும் கரெக்டா இருக்கா இல்லையா. இது ஒரு சினாரியோ. செகண்ட் சினாரியோ, சார், என் கிளைண்ட் வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ற கிளைண்ட் சார். ஸோ அவங்களோட இன்வாய்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போர்ட்டல்ல அப்டேட் ஆயிடும். எஸ், போர்ட்டல்ல அப்டேட் ஆயிடுது. ஸோ நான் இங்க டேலிலேருந்து நான் ஜென்ரேட் பண்ணனாக்கா B2B வராது. B2B தவிர மற்ற டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே அப்லோட் ஆகிடும். நான் ஃபைல் GSTR1 கொடுத்த உடனே அது எல்லா டேட்டாவும் செக் பண்ணி எனக்கு மெசேஜ் காமிச்சிடும். The downloaded summaries matching வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்வாய்ஸ் மூலமா எல்லா இன்வாய்ஸும் அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இஸ் நாட் மேட்சிங்னா என்ன அர்த்தம்? ஸோ ஏதோ இடத்துல வந்து ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல வியூ மிஸ் மேட்ச்னு கொடுத்தா போதும், என்னென்னலாம் மிஸ் மேட்ச் இருக்குன்னு சொல்லி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆன் த மிஸ் மேட்ச் வி கேன் கரெக்ட். இப்போ நான் இந்த டேட்டாவை பழையபடி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமர்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றவங்க உங்களோட இது வந்து மியூட்ல வச்சுக்கோங்க, ஸோ தட் மற்றவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். ஸோ பழையபடி டேட்டாவை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைல் GSTR1 கொடுத்து சென்ட். சேஞ்ச் வீடியோ ஒன் செகண்ட். ஸோ எக்ஸ்சேஞ்சில் அப்லோட் GST ரிட்டர்ன் அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ ஃபைல் GSTR1 சென்ட்னு கொடுக்குறேன், ரீஸ்டார்ட் ஃபைலிங் கொடுக்குறேன். எஸ், டவுன்லோட் சம்மரி இஸ் மேட்சிங் த சம்மரி இன் யுவர் புக்ஸ். ஸோ என்ன கரெக்ஷனோ அது பண்ணிட்டேன்னா இப்போ கண்டினியூ ஃபைலிங்னு கொடுத்த உடனே அந்த கஸ்டமரோட பேன் நம்பர் கேட்கும். ஸோ நம்ம போர்ட்டல் ஆத்தரைஸ் சிக்னேட்டரின்னு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா, அவரோட பேன் நம்பர் என்டர் பண்ணுறோம். ஸோ 348J. ஸோ அவரோட பேன் நம்பரை என்டர் ப்ரெஸ் பண்றேன், அக்செப்ட் எஸ். ஸோ உடனே ஓடிபி வரும், ஆதார் பேஸ்டு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி முடிச்ச உடனே எஸ், நம்மளோட டேட்டா வந்து ஃபைல் ஆயிடும். எஸ், GSTR1 ஃபைலிங் இஸ் சக்சஸ்ஃபுல் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஸோ எல்லா டீட்டெயிலும் நமக்கு இங்க வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம டாலில இருந்தே நம்ம என்ன பண்ண முடியும்னா எஸ், we can able to file the detail. நான் இங்க என்ன பண்றேன், வியூ சம்மரின்னு கொடுக்குறேன், print current page preview
எஸ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா எஸ் ஜூம்னு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா எந்த மந்த் என்ன அக்னாலிமெண்ட் டேட்டு எந்த டேட்ல ஃபைல் பண்ணியிருக்கோம் ஸ்டேட்டஸ் வந்து ஃபைல்டு எஸ் கம்ப்ளீட் டீட்டெயிலும் எனக்கு இங்க அப்டேட் ஆயிருக்கும். ஸோ அழகா என்னோட ரெக்கார்டுக்கு என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா we can able to file the GSTR1 return. மிஸ்டர் மாணிக்க முருகப்பன் ப்ளீஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. சாரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா வித்யா மேம் நீங்க எல்லாரையும் மியூட் பண்ணுங்க மேம். சார் நானே மியூட் பண்ணிட்டேன் சார். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணோம், எப்படி டேட்டாவை அப்லோட் பண்ணணும், எப்படி ஃபைல் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சார் நீங்க இங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக டேட்டாவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு எதுவும் எரர் வரல. சப்போஸ் எரர் வந்தா நாங்க என்ன பண்றது? ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். சப்போஸ் ஏதாவது எரர் இருக்குன்னா அந்த எரரை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலையும் சேர்த்து நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் கோ டுல GSTR1 ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ நான் வேற ஒரு மந்த்தை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இப்போ இந்த டேட்டாவை அப்லோட் பண்ணலாம். இந்த டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் 0 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ரிட்டர்னை ஓப்பன் பண்றேன். அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் 0வா இருக்கான்னு செக் பண்றேன். எஸ் 0வா இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன். ஸோ எனக்கு டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. சென்ட்னு கொடுக்குறேன். எஸ் டி யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிபி கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இப்போ ஓடிபி எதுவும் கேட்காது. ஃபைல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓடிபி கேட்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், டு யூ வாண்ட் டு கண்டினியூ எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ் எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா. சார் அப்லோட் வாஸ் கம்ப்ளீட்டட் வித் சம் எரர்ஸ். சார் நீங்கள் அப்லோட் பண்ண டேட்டால எரர் இருக்கு. ஸோ எரர் இருந்தால் நம்ம திருப்பி போர்ட்டலில் போய் செக் பண்ணணுமா? வேண்டாம். டேலியிலேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு இருக்கா, ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு பில்லு வந்து எரர் இருக்கு, HSN சம்மரியில் எரர் இருக்கு. ஓகே எஸ்கேப். என்னோட GSTR1 மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் பாருங்க, ரெஜெக்டட் பை ஜிஎஸ்டி போர்ட்டல். ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து ரெஜெக்ட் ஆயிருக்கு. என்ன ரெஜெக்ட் ஆயிருக்கு, என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். சார் இந்த கம்பெனிக்கு நீங்கள் B2B இன்வாய்ஸ் போட்டிருக்கீங்க, அவங்களோட ஜிஎஸ்டி வந்து இன்ஆக்டிவாக இருக்கு. ஸோ இன்ஆக்டிவாக இருந்தால் நம்ம B2Bல அப்டேட் பண்ண முடியாது, நம்பர் 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் கண்ட்ரோல் என்டர். ஸோ இந்த கஸ்டமரை நான் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஃபைல் பண்ணணும் இல்லையா, அன்ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டு எஸ் அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மந்த்லேருந்து அவர் வந்து அன்ரெஜிஸ்டரா மாறிட்டாருன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே அது மட்டும் இல்லை, இங்கே டிரான்சாக்ஷனையும் நம்ம அப்டேட் பண்ணணுமா? ஸோ இந்த டிரான்சாக்ஷனையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், அன்ரெஜிஸ்டர்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ. ஸோ இம்மீடியட்டாக அந்த எரர் வந்து கிளியர் ஆயிடுச்சு. எஸ் ஒரு எரரை கிளியர் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து HSN சம்மரி. இதில் என்ன இருக்கு, 4412 நம்பர் 18 length of entered HSN code is not valid as per AATO. உங்களோட அக்ரிகேட் ஆனுவல் டர்ன்ஓவர் பிரகாரம் நீங்க கொடுத்துருக்கிற HSN நம்பர் தப்புன்னு வருது. எஸ். ஸோ லென்த் வந்து கம்மியா கொடுத்துருக்கோம். என்டர். ஸோ எந்த HSN நம்பர்ல மிஸ்டேக் இருக்கோ டைரக்டா அந்த இன்வாய்ஸே நமக்கு ஓப்பன் ஆயிடும். நம்ம போய் தேடிட்டு இருக்க வேண்டாம், எந்த பில்லுல போய் செக் பண்ணணும்னு தேட வேண்டாம், டைரக்டாவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்டாக் ஐட்டம்ல கிளிக் பண்றேன், கண்ட்ரோல் என்டர். ஸோ இங்க பார்த்தா ஸ்டாக் ஐட்டம்ல கரெக்டா தான் இருக்கு HSN நம்பர். ஸோ என்டர். ஓகே இங்க வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. நான் இங்க வந்து ஆஸ் பர் மாஸ்டர்னு மாத்திக்கிறேன். ஸோ ஆஸ் பர் மாஸ்டர்னு மாத்தணும்னா 8 டிஜிட்ல அப்டேட் ஆயிடுச்சா? எஸ். இந்த வந்து வவுச்சர் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த வவுச்சரை சேவ் பண்ணோன்னா எஸ் இந்த எரரும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிச்சு, அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டேன் இல்லையா? ரெக்டிஃபை பண்ணதை அப்லோட் பண்ணணுமா? எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்னு கொடுக்குறேன். எஸ் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண டீட்டெயில் மட்டும் நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 30 வவுச்சரை நான் அப்டேட் பண்ணுறேன்னா 29 வவுச்சர் அப்டேட் ஆயிடுச்சு, ஒரு வவுச்சர் மட்டும் பெண்டிங்ல இருந்தது இல்லையா? ஸோ அது மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ சென்டுன்னு கொடுக்குறேன். எஸ்
எஸ் ரெக்டிஃபை பண்ணிட்டு என்னோட டேட்டாவும் நான் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஈவன் இஃப் யூ ஹேவ் எனி எரர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டிஎன் கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை ஹெச்எஸ்என் மிஸ்டேக்காக இருக்கு, இல்லை வேற ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம டாலியில இருந்து என்ன எரர்னு ஐடென்டிஃபை பண்ணி இமீடியட்டா அதை வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ வித்தவுட் எரரா இருந்தாலும் வித் எரரா இருந்தாலும் எஸ் வி கேன் ஏபிள் டு ப்ராசஸ் த சேம். ஸோ ஈஸியாக நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். சாரி, எஸ். ஸோ நம்மளோட டைம் வந்து நிறைய என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து செகண்ட் சினாரியோ. ஸோ அடுத்த சினாரியோ ஒன்று பார்ப்போம். மே மந்த் அப்லோட் பண்ணிட்டேன். சரி, நெக்ஸ்ட் சார் நான் டேட்டாவை அப்லோட் பண்ணுறேன். டேட்டாவை அப்லோட் பண்ணும்போது சப்போஸ் என்னோட மிஷின் வந்து ஹேங் ஆயிடுச்சு, இல்லை என்னோட சிஸ்டம் வந்து திடீர்னு பவர் கட் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு, இல்லை சார் இன்டர்நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருமானாக்கா வெரி வெரி ரேர். பட் அந்த மாதிரி அர்ஜென்ட்ல நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக அப்லோடு சென்டுன்னு கொடுப்போம், நெட்டு கட் ஆகிடும். இல்லை அப்லோடுன்னு சென்டுன்னு கொடுப்போம், மிஷின் ஹேங் ஆகி ஆஃப் ஆகிடும், இல்லை பவர் கட் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ நான் நெக்ஸ்ட் வேற ஒரு மந்தோட டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் 0 தான் இருக்கு. நான் அப்லோட் பண்ணும்போது என்ன பண்றேன், என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த கேபிளை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ்சேஞ்சில் போகிறேன், சென்ட் அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்னு கொடுக்குறேன். எஸ், எனக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகுது. நான் இப்போ சென்டுன்னு கொடுக்கும்போது என்னோட இன்டர்நெட்டோட டீட்டெயிலை மட்டும் எஸ் அந்த கேபிளை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சென்ட். எஸ், GSTR1 data will be uploaded to the portal. Do you want to continue? எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன எரர் வந்திருக்கு, அப்லோட் இஸ் இன் ப்ராசஸ் ஃபார் த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். எஸ், ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்னு வந்தது, செகண்ட் டைம் வந்து அப்டேட்டட் வித் எரர்னு வந்தது. பட் இப்போ என்ன வந்திருக்கு, அப்லோட் இஸ் இன் ப்ராசஸ். அப்படின்னா என்ன தோணா, உங்களோட அப்லோட் வந்து இன்னும் கரெக்டா முடியல, மேபி பாதி அப்லோட் ஆயிருக்கலாம், இல்ல எதுவுமே அப்லோட் ஆகாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம டேலியில வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் 5.0ல மேல நோட்டிபிகேஷன் ஐக்கான், இங்க பெல் ஐக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க, ரெட் கலர்ல டாட் இருக்கா. எஸ், அதை கிளிக் பண்ணா நமக்கு இங்க தெரிஞ்சிடும். எஸ், ஸோ இந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி ஆக்டிவிட்டி ரிட்டர்ன் வந்து நம்ம இன்னும் பண்ணல, பெண்டிங்ல இருக்கு, அப்லோட் வந்து பெண்டிங்லே இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி பாதியில ஸ்டக்கா இருந்ததுன்னாக்கா என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ்ன்னு கொடுங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்த உடனே எனக்கு ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் வரும். எஸ், அதை கிளிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஒன்னா ரெஃப்ரெஷ் கொடுங்க, இல்லைன்னா கேன்சல்னு கொடுத்துட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன அப்லோட் ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்றேன், ரெஃப்ரெஷ்னு கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ், அப்லோட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எங்கேயாவது ஸ்டக் ஆயிருந்தானாக்கா, எங்க ஸ்டக் ஆயிடுச்சோ அதுல இருந்து நமக்கு டேட்டா வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வைல் அப்லோடிங் த GSTR1 டேட்டா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் வி கேன் அப்லோட் த டேட்டா வித்தின் எ ஃபியூ மினிட்ஸ். சப்போஸ் எனி எரர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அந்த எரர்ஸை நம்ம டாலியிலேயே ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ண முடியும். இல்லை அப்லோட் பண்ணும்போது டியூ டு அதர் ரீசன்ஸ் வேற ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாலும் எஸ் மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியும், ரெஃப்ரெஷ் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பார்த்தோம், GSTR1 டேட்டாவை நம்ம எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். எஸ், அப்லோட் பண்ணிட்டு GSTR1 எப்படி ஃபைல் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எஸ், ஸோ இதுதான் நம்ம GSTR1 அப்லோடிங் அண்ட் ஃபைலிங் ப்ராசஸ். ஸோ 11ஆம் தேதிக்குள்ள பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன ஒர்க்கு சார், நம்ம ரீகன்சிலேஷன் பண்ணணும். எஸ், ரீகன்சிலேஷன் பண்ணணும். எப்போ நமக்கு டேட்டா அவைலபிளா இருக்கும், 14ஆம் தேதி தான் நமக்கு டேட்டா போர்ட்டல்லே ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்றோம், போர்ட்டல்ல போறோம், 14th அன்னைக்கு லாகின் பண்றோம், GSTR 2Bன்னு செலக்ட் பண்றேன். 2Bன்னு செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், ப்ளீஸ் வெயிட் 20 minutes. 20 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ரிட்டனை என்னால் டவுன்லோட் பண்ண முடியும். சரி, நான் எக்ஸல்ல டவுன்லோட் பண்றேன் சார்னாக்கா,
எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணணும்னாக்கா எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் மேனுவலா செக் பண்ணணும். எஸ், இது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. இப்போ நமக்கு டாலியில ரிலீஸ் 5.0 அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யூ நோ நீட் டு வெயிட் ஃபார் எனி டைம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஏப்ரல் மந்தோட 2B வேணும், மே மந்தோட 2B வேணும், ஏப்ரல் மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1 வேணும், மே மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1 வேணும். ஸோ 4 ரிட்டர்னை நீங்க டவுன்லோட் பண்ணணும். அட் அ டைம்ல டவுன்லோட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு மந்த்தை செலக்ட் பண்ணி ஒரு ரிட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இப்போ 4 ரிட்டன் நீங்க டவுன்லோட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல என்ன பண்ணி ஆகணும்? டவுன்லோட் பண்றதுக்கு மட்டுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். கரெக்டா? எஸ். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்? டைம் வந்து சேவ் பண்ண முடியும். எஸ், ஐ கேன் டவுன்லோட் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் ஃபார் த மல்டிபிள் பீரியட். ஸோ மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் மல்டிபிள் பீரியடை என்னால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். எஸ், எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்? எப்படி ஜிஎஸ்டிஆர் 1 அப்லோட் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? எஸ், இப்போ எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? 2B ஓபன் பண்றேன். எஸ், லெட்டஸ் டேக் ஏப்ரல் மந்த் பண்ணணும். ஸோ வெறும் பிளாக் கலர் லெட்டர்ஸா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மே மந்த். எஸ், வெறும் பிளாக் கலரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் go to 2A ஏப்ரல் மந்த். எஸ், வெறும் பிளாக் கலர் லெட்டர்ஸா இருக்கு. எஸ், ஜிஎஸ்டிஆர் 1 ஏப்ரல் மந்த். ஸோ பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ கண்டென்ட் எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட டாலியில இருக்கிற டேட்டா வந்து இங்க பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் டவுன்லோட் பண்ண போறேன். எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? நோ நீட் டு வெயிட் ஃபார் மோர் டைம். அதாவது ஒரு 3 ரிட்டர்ன் டவுன்லோட் பண்ணோம்னா 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் என்னாச்சு? 1 ஹவர் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நீங்க வந்து நிறைய ரிட்டர்ன் டவுன்லோட் பண்ணோம்னாக்கா டைம் வந்து நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன். எஸ், கான்ஃபிகர். எஸ், ரிட்டர்ன் டைப் என்னென்ன ரிட்டர்ன் உங்களுக்கு வேணும்? எனக்கு ஜிஎஸ்டிஆர் 1 வேணும், 2A வேணும், 2B வேணும், 3B வேணும். போர்ட்டல்ல இருந்து கூட 3B டவுன்லோட் பண்ண முடியாது. பட் வி கேன் டவுன்லோட் இன் டாலி. ஓகேவா? எஸ், ஜிஎஸ்டிஆர் 3B டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். எந்த பீரியடுக்கு வேணும்? எஸ், வி கேன் செலக்ட் மல்டிபிள் பீரியட் ஆல்சோ. ஸோ எனக்கு ஏப்ரல் மந்த், மே மந்த் 2 மாசத்துக்கு வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ரிட்டர்னை செலக்ட் பண்ணிட்டேன், பீரியடை செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் A. ஸோ இப்போ டவுன்லோடுன்னு கிளிக் பண்ண உடனே நோ நீட் டு வெயிட் ஃபார் 20 மினிட்ஸ் அண்ட் ஆல். இம்மீடியட்டா டவுன்லோட் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் டவுன்லோடுன்னு கிளிக் பண்றேன். எஸ், ஜிஎஸ்டிஆர் 1 ஏப்ரல் முடிஞ்சிச்சு. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 மே வந்து வருது. அதுக்கப்புறம் 2A ஏப்ரல் டவுன்லோட் ஆகுது, 2A மே மந்த் டவுன்லோட் ஆகுது. நெக்ஸ்ட் 2B ஏப்ரல் டவுன்லோட் ஆகுது. எஸ், 2B மே மந்த் டவுன்லோட் ஆகுது. 3B. எஸ், download is now completed for the selected GST registration and return period. நீங்க multiple return நீங்க செலக்ட் பண்ணீங்க. எஸ், எல்லாமே நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ், நான் இப்போ நான் என்ன பண்றேன்? 2B போறேன். 2B ரீகன்சிலேஷன் சொல்லி போறேன். இப்போ 2B ரீகன்சிலேஷன் போகும்போது நான் எந்த மந்தோ அந்த மந்த்தை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கலரா வருது. எஸ், பிளாக் கலர்ல ஒரு கண்டென்ட் இருக்கு, ப்ளூ கலர்ல ஒரு கண்டென்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எஸ், பிளாக் கலர்ல இருக்கிறது என்னோட டாலியில இருக்கிற டேட்டா. ப்ளூ கலர்ல என்ன இருக்கு? எஸ், இது வந்து போர்ட்டல்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ண டேட்டா. ஸோ இதை தான் நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ண போறோம்? நீங்க டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா? டவுன்லோட் பண்ண அடுத்த செகண்டே த டாலி வில் டூ த ரீகன்சிலேஷன். இம்மீடியட்டா ரீகன்சிலேஷன் பண்ணி முடிச்சிடும். ஸோ எதை பேஸ் பண்ணி ரீகன்சிலேஷன் நடக்கும்னாக்கா, நீங்க உங்களோட பர்ச்சேஸ்ல சப்ளையர் டாக்குமெண்ட் நம்பரை என்டர் பண்ணியிருக்கணும், டாக்ஸபிள் வேல்யூ,
டாக்ஸ் வேல்யூ, இன்வாய்ஸ் வேல்யூ, இந்த 4 வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீகன்சிலேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் என்னோட சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்லாம் என்டர் பண்ணிட்டால எல்லாமே ரீகன்சில் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணிடுச்சு. சரி, அது என்னென்னலாம் ரீகன்சில் இருக்கு நான் செக் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ரிவர்சல் ஆஃப் ஐடிசி. எஸ், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீகன்சில்னே வந்துடுச்சு. ஸோ நான் போட்டு வச்சிருக்கிற என்ட்ரியும் போர்ட்டல்ல இருக்கிற என்ட்ரியும் மேட்ச் ஆயிடுச்சு. எஸ், ரீகன்சில் வந்துடுச்சு. இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ், ஸோ அது மேட்ச் ஆகல. ஓகே. ஆல் அதர் ஐடிசி, எஸ், அது அன்ரீகன்சில்னு இருக்கு. என்டர் என்டர். ஸோ எஃப்ஐ வவுச்சர் வைஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு கம்ப்ளீட்டா குரூப் ஆகி வந்துடுச்சா? எஸ். இங்க மேல என்ன ஹெட்டிங் இருக்கு? மிஸ் மேட்ச், அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ், அவைலபிள் ஒன்லி ஆன் போர்ட்டல், ரீகன்சில்டு. ஸோ இங்க இருக்கிற டேட்டா எல்லாமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்டல்லையும் என்னோட டேலிலையும் கரெக்டா மேட்ச் ஆன இன்வாய்சஸ் எல்லாமே இங்க இருக்கு. எஸ், டவுன்லோட் பண்ண அடுத்த செகண்டே ரீகன்சில் பண்ணி முடிச்சிச்சு. நெக்ஸ்ட், அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல், ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆகுதா? எஸ். ஸோ அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல் என்னது? என்னோட டேலியில அந்த டிரான்சாக்ஷன் இல்லை, போர்ட்டல்ல மட்டும்தான் இருக்கு. என்னென்ன ரீசனா இருக்கலாம்? சார், இந்த சப்ளையர் போன மாசம் பண்ண வேண்டியது லேட்டா ஃபைல் பண்ணா சார், இந்த மாசம் வந்திருக்கு. ஓகே, அந்த ரீசனா இருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, சார் யாரோ ஜிஎஸ்டி நம்பரை தப்பா போட்டிருக்காங்க, அது எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்பர் 2 அதுவா இருக்கலாம். நம்பர் 3, சார் ஜிஎஸ்டி நம்பர்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, பட் நான் வந்து இது வந்து இன்எலிஜிபிள் சார். ஸோ நான் டைரக்டா எக்ஸ்பென்சஸ்ல புக் பண்ணிட்டேன், பில்லா புக் பண்ணாம டைரக்டா எக்ஸ்பென்சஸ்ல போட்டேன், அதனால இந்த பில்லு தனியா இங்க காமிக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சினாரியோவா இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்க பில்லு இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம பில்லை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னாக்கா இது 2 ரீகன்சில் ஆகி எஸ் இன்எலிஜிபிள்ல போய் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த அவைலபிள் இன் போர்ட்டல் மட்டும் இதுதான் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அந்த சப்ளையருக்கு ஃபோன் பண்றோம், சார் என்ன சார் ரீசன்? ஒன்றும் இல்லை, ஸோ நாங்கள் போன மாதம் பண்ண வேண்டியது இப்போ பண்ணியிருக்கோம். இல்லை சார், உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் தப்பாக போட்டேன் சார், நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுறேன் சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க சார். என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி இந்த 2 இன்வாய்ஸ்க்கு நான் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ். என்னோட புக்ல மட்டும் இருக்கு, போர்ட்டல்ல இல்லை. எஸ், என்னோட புக்ல மட்டும் இருக்கு, போர்ட்டல்ல இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், இந்த சப்ளையர் இந்த மாசம் ஃபைல் பண்ணிட்டாரு, பட் லேட்டா ஃபைல் பண்ணியிருக்காரு. லேட்டா ஃபைல் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? இந்த மாசம் என்னால கிரெடிட் எடுக்க முடியாது, அடுத்த மாசம் தான் எடுக்க முடியும். கரெக்டா? எஸ். இந்த 2 இன்வாய்ஸும் நான் செக் பண்ணிக்கிறேன். சார் ஃபைல் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல சார். ஓகே சார், பண்ணிட்டேன் சார், லேட்டா ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ 2மே என்ன ஆகும்? அடுத்த மாசத்துக்கு தான் வருமா? ஸோ இப்போ இந்த மாசத்துக்கு இந்த டிரான்சாக்ஷன் தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்றேன், அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்றேன், செட் எஃபெக்டிவ் டேட்னு கொடுக்குறேன். நான் இங்க ஃபர்ஸ்ட் மெயின் கொடுத்துட்டேன்னா எஸ், இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மேக்கு வந்து இது மூவ் ஆயிடும். சார், டிரான்சாக்ஷன் மூவ் ஆயிடுமானாக்கா கிடையாது. டிரான்சாக்ஷன் ஏப்ரல் மந்த்லயே தான் இருக்கும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பில்லு வந்து ஏப்ரல் மந்தோட பில்லு தான். இங்க ரீகன்சிலேஷன் பண்றதுக்கு மட்டும் எஸ், இப்போ இந்த மந்த்ல இல்லைன்னு நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? மூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் மந்த் மூவ் பண்ணியாச்சா? மூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் மந்தோட டீட்டெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க லேட்டா ஃபைல் பண்ணிருந்து போர்ட்டல்ல வந்திருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரீகன்சில் பண்ணி ரீகன்சில்ல வந்துடும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? அன்சர்டைன் டிரான்சாக்ஷன். ஸோ எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு, பட் என்ன மேட்ச் ஆகலனாக்கா டாக்ஸபிள் வேல்யூவும் ஜிஎஸ்டி வேல்யூ மேட்ச் ஆகல. சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்லாம் கரெக்டா போட்டிருக்கோம். என்னது? போர்ட்டல்ல 10,000 1,800 இருக்கு, என்னோட டேலியில நான் 20,000 3,600 டைப் பண்ணி வச்சிருக்கேன். மேபி நான் 10,000 டைப் பண்றதுக்கு தப்பா 20,000 டைப் பண்ணிருக்கேனா? ஒரு வாட்டி நான் கிராஸ் செக் பண்றேன், சப்ளையர் கிட்ட ரெஃபர் பண்றேன். எஸ், நான் தப்பா டைப் பண்ணியிருந்தேனாக்கா அந்த வவுச்சர் ஓப்பன் பண்ணி கரெக்டான வேல்யூ அப்டேட் பண்ணா எஸ், அதுவும் ரீகன்சில் ஆகி எனக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ரீகன்சிலேஷன் பண்றதுக்கான மெத்தடு. ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வித்தின் எ ஃபியூ செகண்ட்ஸ் இல்ல ஃபியூ மினிட்ஸ் எஸ் வி கேன் டூ த ரீகன்சிலேஷன். நீங்க ஆல்ரெடி நீங்க என்ன ரீகன்சிலேஷன் பண்றீங்களோ
அதுக்கு நீங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ எஸ் அந்த டைம்ல கிட்டத்தட்ட 90% ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்லாம் என்டர் பண்ணிருக்கணும்னு சொல்றீங்க. என்னோட கிளைண்ட் வந்து அதை என்டரே பண்ண மாட்டாங்க சார், பிளாங்கா விட்டு வச்சிருக்காங்க சார். நான் என்ன சார் பண்றது? அது இருந்தா தானே உங்களுக்கு ரீகன்சில் ஆகும்னு சொல்றீங்க. அவங்க தான் என்டரே பண்ணலையா, அப்ப நான் என்ன பண்றது? எஸ், அதுக்கும் நம்ம இங்க ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரீகன்சில் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நான் இங்க என்ன பண்றேன், ஒரு 3 இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணி சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரை ரிமூவ் பண்ணிடுறேன். 1 2 ஸோ நான் ரேண்டமாக என்ன பண்ணிட்டேன், ஒரு 4 இன்வாய்ஸோட எடுத்துட்டேன், சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் எடுத்துட்டேன். அப்போ எனக்கு இங்க என்ன வருது, அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் தான் காமிக்குதா? எஸ். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் எப்படி ஹேண்டில் பண்றது? எஸ்கே ப்ரெஸ் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 2பியோட மெயின் ஸ்கிரீனுக்கு வந்துருங்க. இங்க வந்து அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ்ன்னு இருக்கா? எஸ், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம புக்ல இருக்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகுதா? எஸ், டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணுங்க. ஷோ பொட்டன்ஷியல் மேட்சஸ் பிட்வீன் புக்ஸ் அண்ட் போர்ட்டல். அதாவது உங்களோட கிளைண்ட் சப்ளை இன்வாய்ஸ் நம்பரை என்டர் பண்ணலனாக்கா, ஸோ இங்க வந்து ஷோ பொட்டன்ஷியல் மேட்சஸும் கொடுங்க. கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னாக்கா சார் அதுவே காமிச்சிடும். சார் பொட்டன்ஷியல் மேட்சஸ் எக்ஸ்க்ளூடிங் டாக்குமெண்ட் நம்பர் தவிர மீதி எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்க என்டர் பண்ணலன்னா இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். எஸ், ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்றேன், எல்லா இன்வாய்ஸஸையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ரைட் ஹேண்ட் சைட்ல கீழே வந்து காப்பி டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் டேட் ஃப்ரம் போர்ட்டல்னு இருக்கா? எஸ், காப்பி டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் டேட் ஃப்ரம் போர்ட்டல் கிளிக் பண்றேன். காப்பி பண்ணணுமான்னு கேக்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ், போர்ட்டல்ல இருக்கிற டாக்குமெண்ட் நம்பர் எடுத்து இங்க காப்பி பண்ணிடுச்சு. எஸ், காப்பி பண்ணிட்டு ரீகன்சில் பண்ணிடுச்சு. இப்போ நீங்க திருப்பி உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரீகன்சில்ல இருக்கும். F5 வவுச்சர் வைஸ். எஸ், எல்லாமே வந்து என்ன இருக்கு, ரீகன்சில்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம என்ன பண்ணலாம், ரீகன்சிலேஷன் வந்து நம்மளால ஈஸியா அப்டேட் பண்ணிக்க முடியும். எஸ், இதுவும் ரிலீஸ் 5ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். நிறைய டைம் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் 5.1 யூஸ் பண்ணும்போது. ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 முடிச்சாச்சு, ஜிஎஸ்டிஆர் 2B ரீகன்சிலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. சார் இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B பண்ணணுமே. ஸோ நீங்க இதெல்லாமே ரீகன்சில் பண்றீங்க, என்ட்ரிலாம் போடுறீங்க. 3B வந்துடுச்சு. 3Bயும் நீங்க ஜேசன் ஃபைலா ஜென்ரேட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்? எஸ், நான் 3B ரிட்டர்ன் ஓபன் பண்றேன். மந்த் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுக்குறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க அங்க போகும்போது ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு ஒண்ணு காமிக்குது, ரிட்டர்ன் 3Bன்னு ஒண்ணு காமிக்குது. அது என்ன சார் அப்போ? அது அலைஸ் நேம் சார், எப்படி வேணா கொடுத்துருக்கலாம் சார். நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது இல்லையா? சோ இது வந்து அலைஸ் நேம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் 3Bன்னு கொடுத்தீங்கன்னாலும் இதே தான் வரும். சரி, ஓகே ஓகே சார். ஓகேவா? எஸ். இப்போ நீங்க இதை கேட்டுதால நான் சொல்றேன். இப்போ வேற ஒரு நம்ம டேலியில என்ன சொல்றோம், டே புக்குன்னு சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ மற்ற சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா டே புக்குன்ற பேரே இருக்காது. ஸோ அங்க என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா டெய்லி என்ட்ரிஸ்ன்னு இருக்கும். இப்போ வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது நீங்க வந்து டெய்லி என்ட்ரிஸ்ன்னு போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா டே புக் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் நேம் மற்ற சாஃப்ட்வேர்ல அந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதையும் வந்து நம்ம இந்த கோட்டுல மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம், அலைஸ் நேமா கொடுத்து. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த 3B ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த 3B ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணணும். எக்ஸ்சேஞ்சில் அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுக்குறேன். எஸ், எனக்கு 3B ரிட்டர்ன் காமிக்குது. சென்ட் ஏப்ரல் மந்த். எஸ், 3B ரிட்டர்ன் காமிக்குது. இப்போ நான் சென்ட்னு கொடுத்தேனாக்கா என்னோட 3B வந்து அப்லோட் ஆயிடும். எஸ், அப்லோட் இஸ் சக்சஸ்ஃபுல். எஸ், அப்லோட் ஆயிடுச்சா? ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமானா டாலியில இருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது 3Bயை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம 3B டேட்டாவை அப்டேட் பண்ண உடனே அடுத்தது என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ணாதான் நம்மளால ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி சைட்ல இருந்து
டைரக்டா ஏபிஐ மூலயமா பேமெண்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் வந்து எந்த சாஃப்ட்வேருக்குமே அவங்க கொடுக்கல ஜிஎஸ்டி சைட்ல இருந்து. ஸோ நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்து போர்ட்டல்ல போய் தான் பே பண்ணி ஆகணும். போர்ட்டல்ல போய் தான் ஆன்லைன்ல தான் பேமெண்ட்ல தான் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஆன்லைனை செலக்ட் பண்ணி அங்க பே பண்றோம். பே பண்ணி முடிச்சோடனே அப்படியே சப்மிட்னு கொடுத்தா ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ டேலில இருந்து பண்ணும்போது GSTR1 அப்லோட் பண்ணலாம், அடுத்தது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டவுன்லோட பொறுத்த வரைக்கும் GSTR1, GSTR2A, GSTR2B, GSTR3B எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், we can able to ரீகன்சல் டவுன்லோடு பண்ண முடியும். ரீகன்சல் பண்றதுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏப்ரல் மந்த்தும் அப்டேட் பண்ணோம், மே மந்த்தும் நம்ம அப்லோட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்றேன், GSTR1 ஓப்பன் பண்றேன், GSTR1 ரீகன்சிலேஷன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் மே மந்த் வந்து ஓப்பன் பண்றேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீகன்சில்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அப்லோட் பண்ண டேட்டாவும் என் டாலியில இருக்கிற டேட்டாவும் அப்படியே பர்ஃபெக்டா அப்படியே இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் யாராவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கனாக்கா இங்க அன்ரீகன்சில்னு காமிச்சிடும். ஸோ நம்ம போய் ஒவ்வொரு என்ட்ரியா செக் பண்ண வேணாம், எந்த மந்த்ல ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கான்னு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரியும், ரீகன்சில் வந்து இருக்குனாக்கா எக்ஸாக்டா மேட்சா இருக்கு, எதுவும் சேஞ்சஸ் நடக்கலன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்த்ல ஏதோ சேஞ்ச் ஏதோ பண்ணி வச்சிருப்பாங்க, அது என்ன சேஞ்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும். பட் நம்ம GSTR1 நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்மளால ஈஸியா கிராஸ் வெரிஃபை பண்ணிட முடியும். எஸ், ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம கிளைண்ட் வந்து அவங்களோட சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. பே பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, GST2B வந்து தனியாக ஒரு எக்ஸல் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த பில்லு வந்திருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி போய் எக்ஸல்ல போய் பார்த்து டிக் பண்ணிட்டு வந்திருந்தா ஃபுல்லா பே பண்றது, சப்போஸ் வரலனாக்கா டாக்ஸ் அமௌண்ட்லாம் மைனஸ் பண்ணிட்டு பே பண்றதுன்னு சொல்லி அங்கேயும் நிறைய மேனுவல் ஒர்க் பண்றாங்க. இதுவே நீங்க ரீகன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா, ரீகன்சல் பண்ண டேட்டாவை உங்க கிளைண்ட்டுக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க கிளைண்ட் பிளேஸ்லயே உட்காந்து ரீகன்சல் பண்ணி முடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் தெம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பேமெண்ட் பண்றது கூட. எஸ், யூஸ்வலா பேமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கோ டூல போவாங்க, பேயபிள் ரிப்போர்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்களா, எஸ் பில்ஸ் பேயபிள் இந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, டிஸ்பிளேல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள்ஸ்ல போயிட்டு இங்க இருந்து ரிப்போர்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஓகே, நான் இப்போ பேயபிள் ரிப்போர்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் இல்லையா, F12 பிரஸ் பண்றேன், ஷோ ஐடிசி அட் ரிஸ்க் எஸ்ன்னு கொடுக்குறேன், GST ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் எஸ் கொடுங்க. ஷோ ஐடிசி அட் ரிஸ்க் எஸ், ஷோ GST ஸ்டேட்டஸ் எஸ், கண்ட்ரோல் ஏ கொடுத்த உடனே எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ரீகன்சல் காமிச்சிச்சா. ஸோ ரீகன்சல் காமிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த இன்வாய்ஸ் எல்லாமே ரீகன்சல் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த சப்ளையருக்குலாம் நான் பே பண்ணணும்னாக்கா நான் ஃபுல்லாவே பே பண்ணிக்கலாம். ரீகன்சல் பண்ணியிருந்தா அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட டாலியில இருக்கு, இன்னும் என்னோட சப்ளையர் வந்து அப்லோடே பண்ணல. ஏன்னா அப்லோட் பண்ணியிருந்தா நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன், டவுன்லோட் பண்ணியிருந்தா ரீகன்சல் பண்ணியிருப்பேன். ஓகேவா, எஸ். ஸோ அந்த இன்வாய்ஸ் வந்து என்னோட சப்ளையர் வந்து என்ன பண்ணல, இன்னும் அப்லோடே பண்ணல. ஸோ அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ். ஸோ சப்போஸ் நான் இப்போ அவருக்கு பே பண்ணணும்னா அந்த இன்வாய்ஸ் வேல்யூ வந்து 2,76,000 rupees இருக்கு. நான் பே பண்ணணும்னா அந்த பில்லுல 76,500 வந்து டாக்ஸ் வேல்யூ இருக்கு, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 2 lakhs இருக்கு. ஸோ நான் பே பண்ணணும்னா 2 lakhs வரைக்கும் நான் பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான் இந்த ஸ்கிரீன்ல இந்த ரிப்போர்ட்ல நம்ம, ஏன்னா மேனுவலா போய் ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ரிலீஸ் 5 5.1 யூஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா ஈஸியா நம்ம இந்த வந்து செக் பண்ணிக்க முடியும். இல்ல சார் நாங்க டாலியில ரீகன்சிலேஷனே பண்ணலனாலும் இந்த நீங்க டவுன்லோட் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். சப்போஸ் ரீகன்சில் பண்ணலன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி மிஸ் மேட்ச்னு காமிக்கும். ஏன் மிஸ் மேட்ச்னு காமிக்குது, இங்க சைட்ல GST இன்ஃபோன் கொடுத்தா இங்க காமிச்சிடும். ஸோ உங்களோட புக்ல 2,53,700 கொடுத்துருக்கீங்க டாக்ஸ் அமௌண்ட். ஸோ இது வந்து அன்சர்டைன் டிரான்சாக்ஷனா இருக்கு. ஸோ நீங்க இதை ரெக்டிஃபை பண்ணீங்கன்னாக்கா இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்டல்ல இருக்கு, பட் அன்சர்டைன் டிரான்சாக்ஷனா இருக்கு. ஸோ அந்த அன்சர்டைன் டிரான்சாக்ஷனை கிளியர் பண்ணிட்டா நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ அடுத்த இன்வாய்ஸ் செலக்ட் பண்றேன்,
ஜிஎஸ்டி இன்ஃபோன் கொடுக்குறேன். எஸ், இதுவும் வந்து அன்சர்டைன் டிரான்சாக்ஷனா இருக்குன்னு சொல்லி காமிக்குது. சார் வாட் இஸ் மீன் பை அன்சர்டைன் சார்? அன்சர்டைன் டிரான்சாக்ஷனா என்னன்னாக்கா, நீங்க ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணதுல ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 4-5 ஸ்டாக் ஐட்டம் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது லோக்கல் பர்ச்சேஸ் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது செலக்ட் பண்ணும்போது இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே டிரான்சாக்ஷன்ல என்ன பண்றாங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஐஜிஎஸ்டிக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரும். இல்ல என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வவுச்சர் என்டர் பண்ணும்போது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் மாத்திருப்பாங்க. வவுச்சரை சேவ் பண்ணும்போது ஓவர் ரைட் பண்ணி சேவ் பண்ணுமான்னு கேட்டிருக்கோம். ஓவர் ரைடுன்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா அது அப்படியே சேவ் ஆயிட்டு இருக்கும், அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஓவர் ரைடுன்னு கொடுக்காம எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகும்னாக்கா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் வந்து நிற்கும். நீங்க யூஸ்வலா ஜிஎஸ்டிஆர் 1 ஓப்பன் பண்ணும்போது மேல அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் ஒன்று காமிக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ல இருக்கிறது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதை நம்ம அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் சொல்றோம். ஓகே, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே அமௌண்ட் டேலி ஆகுது சார். எது சார்? நீங்க இப்ப காமிச்சீங்களே மிஸ் மேட்ச், ஆமா, அது உள்ள வந்து மறுபடியும் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தப்பா செலக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ அது ஓபன் பண்ணுங்க, அந்த ஒரே ஒரு மிஸ் மேட்ச் மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணி ஜிஎஸ்டி இன்ஃபோன் கொடுக்குறேன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் மேட்ச் தான் இருக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அமௌண்டே டிஃபரெண்டா இருக்கு. அமௌண்ட் இன் புக்ஸ் என்னோட டேலியில வந்து 30,680 இன்வாய்ஸ் அமௌண்ட் போட்டிருக்கேன். அதுல டாக்ஸ் அமௌண்ட் வந்து 4,618 போட்டிருக்கேன். Yes, this is correct. This is correct. டோட்டல்ல வந்து 29,500 4,500 இருக்கு. ஓகேங்களா? Okay. அந்த மேல ஒண்ணு அந்த 253 அதையும் காமிச்சதுதான் சார். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஃபரன்ஸ்லாம் வந்து ஏன் கண்டினியூ ஆகுதுன்னாக்கா, நான் மே மந்த்துக்கு ரீகன்சில் பண்ணல. ஸோ மே மந்த்துக்கு ரீகன்சில் பண்ணியிருந்தேனாக்கா இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து இங்க வராது. ஸோ இந்த மிஸ்மேட்ச், ஓகே, இந்த மிஸ்மேட்சை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் பர்ச்சேசஸ் போட்டிருக்காங்க, ஒரே ரெஃபரன்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் பில்லா செலக்ட் பண்ணும்போது இத்தனை பில்லு வந்து இங்க மேட்ச் ஆயிருக்கு. இந்த ஒரு பில்லு வந்து மேட்ச் ஆகல. உங்களுக்கு தெரியுதா? மிஸ்மேட்ச். என்டர். ஸோ எந்த பில்லு மிஸ்மேட்ச் ஆகுதோ அதை வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்கோம். மேபி இந்த பில்லுல வந்து சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் கூட தப்பா என்டர் பண்ணிருக்கலாம். ஸோ மற்ற பில்லுல போடும்போது வேற மாதிரி என்டர் பண்ணியிருப்பாங்க, கரெக்டா என்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உள்ள இருக்கிற மல்டிபிள் பில்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல வந்து இதுவாகல. ஸோ இது குரூப்பா இருக்கா? ஸோ உங்களுக்கு வந்து பேயபிள்ஸ் ரிப்போர்ட்லேயே வந்து லெஜர் வைஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். லெஜர் வைஸ்ன்னு போட்டு இங்க இருந்தும் என்ன பண்ணலாம், F12 கொடுத்து ஷோ ஐடிசி அட் ரிஸ்க், ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் ரிஸ்க். ஸோ ஒவ்வொரு லெஜரா கூட நீங்க இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது இந்த மாதிரி குரூப் பண்ணி மல்டிபிள் நியூ ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருந்தா கூட அதுல இருக்கிற டிஃபரன்சஸ் வந்து இங்க வந்து காமிச்சிடும். இப்போ நம்ம வந்து நவம்பர் மந்த்லாம் நான் வந்து டவுன்லோடே பண்ணல. ஸோ அதனால இங்க என்ன வந்திருக்கு, ஒன்லி அவைலபிள் இன் புக்ஸ்ன்னு மட்டும்தான் காமிக்குது. நான் நவம்பர் மந்த் டேட்டாவும் டவுன்லோட் பண்ணியிருந்தேனாக்கா அது ரீகன்சில் ஆயிடுச்சா, மிஸ்மேட்ச் ஆயிடுச்சா, அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸான்னு சொல்லி அதுவும் சேர்ந்து நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, எஸ் வி கேன் ரீகன்சில் த டேட்டா. ரீகன்சில்னா என்ன சென்ஸ், பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளால கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்டோமேட்டிக் லெட்ஜர் கிரியேஷன். ஸோ நம்ம நிறைய வாட்டி என்ன பண்றோம்னாக்கா, லெட்ஜர்ல ஏதோ டீடைல்ஸ்லாம் நம்ம என்டர் பண்றோம். ஸோ என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து நம்ம என்ன பண்றோம், எஸ் லெட்ஜர் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ இது ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால லெட்ஜர் கிரியேட் பண்றதுக்கான ப்ரொவிஷனும் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி லெட்ஜர் கிரியேட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னாக்கா, 1 செகண்ட் இருங்க, நான் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் டைப் பண்றேன். ஸோ கிரியேட்ல போறேன், லெட்ஜர்ல செலக்ட் பண்றேன். நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா
fetch GST detail. Fetch details using GSTN. So ஒரு GST நம்பரை நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணியாச்சா? என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே எஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் என்னென்னலாம் டீட்டெயில் அவைலபிளா இருக்கோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு இங்க காமிச்சிடும். ஓகேவா? காமிச்சிடும். அது மட்டும் இல்ல, இங்க சைட்ல வந்து ஃபைலிங் ஹிஸ்டரின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்கிற கம்பெனியா, அந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த கம்பெனி பத்தி டீடைல் தெரிஞ்சிடும். எப்போ ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 6 months ஃபைலிங் டீடைலும் இங்கே காமிச்சிடும். ஸோ இதை நான் செக் பண்றேன். 10ஆம் தேதி 8, 10, 9, 8. அதே மாதிரி ஜிஎஸ்டி 3B வந்து 20, 19, 21, 18, 20, 19. ஸோ எல்லாமே கரெக்ட் டைம்ல பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்யூனா இவங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. ஸோ இவங்க கூட வந்து நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம், பிசினஸ் வச்சுக்கலாம் சொல்லி எஸ் வி கேன் ஏபிள் டு டிசைட் இட். இது பண்ணிட்டோமா? இந்த ஸ்கிரீன் அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுங்க. உங்களோட லெட்ஜர் ஃபுல்லா அப்டேட் ஆயிடும். அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னாக்கா லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணிடலாம். எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எஸ் வி கேன் ஏபிள் டு கிரியேட் லெட்ஜர்ஸ். ஸோ இன்னொரு லெட்ஜர் கூட நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், create ledger, fetch detail using GSTN. அந்த GST நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். enter. எஸ். ஸோ இங்க கிரியேட் பண்ணும்போதே எனக்கு இங்க என்ன காமிச்சதுனாக்கா GST ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல்டுல இருக்கு. எஸ், இந்த கம்பெனியோட GST ஸ்டேட்டஸ் கேன்சல்ல இருக்கு. ஃபைலிங் ஹிஸ்டரி எஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, பட் டெம்பரரியா வந்து இது வந்து கேன்சல்ல இருக்கு. ஸோ இந்த பார்ட்டி கூட டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாமா வேண்டாமா? எஸ் வி கேன் ஏபிள் டு டிசைட். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து எஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே தேவைப்படும். இதே கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எஸ் ஆட்டோமேட்டிக்காக லெட்ஜர் வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ரிலீஸ் 5.0ல நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய அப்டேட்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டீடைல ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இருந்ததுனாக்கா கேளுங்க, நான் ஒவ்வொன்றா கிளியர் பண்றேன். சார் இப்போ ஆக்சுவலி இந்த லெட்ஜர்ல இன்னொரு ஃபெசிலிட்டி இதுல கொடுத்துருக்காங்கல்ல சார், மல்டிபிள் லெட்ஜர் அட் ஒன் டைம் 5XL 5.0ல. ஆமா, அதையும் சொல்லிடுங்க சார். இப்போ நான் இங்க வந்து ஒவ்வொரு லெட்ஜரா கிரியேட் பண்றத பாத்தீங்க இல்லையா? மல்டிபிள் லெட்ஜராவும் கிரியேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிஸ், கிரியேட் பார்ட்டி யூசிங் ஜிஎஸ்டிஎன். ஸோ இதை செலக்ட் பண்ணணும். இங்க வந்து ஒவ்வொரு ஜிஎஸ்டி நம்பரா நீங்க இங்க டைப் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? இது உள்ள வந்துட்டு இங்க சைட்ல பாத்தீங்கன்னா இம்போர்ட்னு இருக்கும். நீங்க எக்ஸல்ல வந்து ஜிஎஸ்டி நம்பர்லாம் டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எஸ் செலக்ட் பண்றேன். எந்த எக்ஸல் ஃபைலோ அந்த எக்ஸல் ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டி டீடைல் ஷீட் 1ல இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த ஷீட்ல நான் டைப் பண்ணி வச்சிருக்கிற ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இங்க பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? கண்ட்ரோல் ஏ கொடுத்த உடனே என்ன ஆகும்னாக்கா எஸ் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லெட்ஜர் வந்து கிரியேட் ஆயிடும். எஸ் கிரியேட் பண்ணும் போதே யார் யாரோட ஜிஎஸ்டி நம்பர்லாம் ஆக்டிவா இருக்கு, கேன்சல்டா இருக்கு, இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா எல்லாமே சன்ட்ரி டெப்டார்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னாக்கா எஸ் எதை சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். எஸ் இவங்கலாம் சன்ட்ரி கிரெடிட்டா, இவங்கலாம் சன்ட்ரி டெப்டார்ஸ்னு சொல்லி எஸ் வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் த டீடைல். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பல்காவும் ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி வி கேன் ஏபிள் டு கிரியேட் எ லெட்ஜர்ஸ். எஸ் வேற ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? சார் HSN கோட் சார், அது வந்து ஒரு இன்வாய்ஸ்ல வந்து 2 or 3 HSN கோடு வருதுன்னு வச்சுங்களேன். ஓகே. இப்போ நம்ம டேலியில என்ட்ரி போடுறதுக்கும் போர்ட்டல்ல ஒரு HSN கோடுக்கும் ஏதாவது ஒண்ணு மிஸ் மேட்ச் இருந்தா எப்படி சார் ரெட்டிஃபை பண்றது? இல்ல உங்களுக்கு நீங்க அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு HSN எரர்னு காமிச்சதுனாக்கா நீங்க அந்த இடத்துலயே வந்து நீங்க HSN நம்பரை சேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லையா? ஸோ ஜிஎஸ்டி 1 அப்லோட் பண்ணும்போது HSN மிஸ்டேக்னு காமிச்சதுல அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு HSN அப்டேட் பண்ணும்போது 4 டிஜிட் யூஸ் பண்றீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே 4ஆ யூஸ் பண்ணுங்க. 6னா எல்லாமே 6ஆ யூஸ் பண்ணுங்க. 8னா எல்லாமே 8ஆ யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா
சப்ளையர் 4 டிஜிட் கொடுத்தா 4 யூஸ் பண்ணிக்கிறாங்க, 6 கொடுத்தா 6 யூஸ் பண்ணிக்கிறாங்க, 8 கொடுத்தா 8 யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஜிட்ல நீங்க அப்டேட் பண்ணும்போது எரர் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டாலியில Okay. F11ல செட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி டீடைல் எஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து எனக்கு HSN டிஜிட் எத்தனை வேணும்னு நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கம்பெனிக்கு 4 தான் வேணும், 4ன்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க எங்கேயாவது 8 டிஜிட்டோ 6 டிஜிட்டோ கொடுத்து வச்சிருந்தா கூட உங்களுக்கு சம்மரி ஜென்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் மட்டும் எடுத்து ஜென்ரேட் ஆயிக்கும். இல்ல Okay, எனக்கு 6 வேணும்னாக்கா இந்த இடத்துல 6ன்னு கொடுத்துக்கலாம். சரிங்க சார். இப்போ என்னோட கஸ்டமர் வந்து 1.5 crore டர்னோவரோட கம்மி, அவங்களுக்கு HSNே தேவையில்லை. அந்த சமயத்துல என்ன பண்றதுனாக்கா இந்த இடத்துல நன்னுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. HSN சம்மரியே ஜென்ரேட் ஆகாது உங்களுக்கு. நீங்க நன்னுன்னு கொடுத்துட்டீங்கன்னா HSN சம்மரியே ஜென்ரேட் ஆகாது. HSN வேணும்னா ஆல் செக்ஷன் கொடுத்துட்டு எத்தனை டிஜிட் வேணுமோ அந்த டிஜிட்டை மட்டும் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி எஸ் உங்களோட ஸ்டாக் ஐட்டம்ல இருந்தோ லெட்ஜர்ல இருந்தோ அதுவே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். Okay, sir. Thank you, sir. Thank you, sir. எஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ரிலீஸ் 5.0 அண்ட் 5.1 சேர்த்து பார்க்கலான்னு பார்த்தோம். பட் ஆல்ரெடி வந்து 4:30 ஆனதால நான் இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து எஸ் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அதுல இருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 5.0ல இருக்கிற பேலன்ஸ் கண்டென்ட்டும் பிளஸ் 5.1ல என்னென்ன கண்டென்ட்லாம் வந்திருக்கோ அதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல வந்து அதாவது நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? Thank you very much for kind your effort, sir. Thank you, Thank you, sir. Sir, thanks all of you for participating in this training session. Next week வந்து இது கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் சாட்டர்டே வரும் சார் நெக்ஸ்ட் இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணலாம் வித் கண்டினியூட் அந்த 5.0ட இன்னொரு கொஞ்சம் இருக்கு பேலன்ஸ் இருக்கு அண்ட் 5.1 வந்திருக்கு இப்போ லேட்டஸ்டா இவே பில் அண்ட் இதுல. ஸோ அந்த இதையும் செஷனையும் கவர் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுங்க சார் எல்லாரும். ஓகே, தேங்க்யூம்மா. மேம் Yeah. இது ரெக்கார்டட் செக்ஷன் தானே, நீங்க இதை எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? ஏன்னா எதனா நடுவுல டவுட் வந்ததுன்னா எப்படி பாக்குறது? நாங்க பண்றோம் மேடம். மேடம் உங்களுக்கு எப்போ டவுட் வந்தாலும் மேடம் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. மேடமை காண்டாக்ட் பண்ணுங்க. மேடம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க கால் பண்ணுங்க மேடம். உங்களுக்கு டவுட் வரும்போது நாங்க வந்து இது பண்றோம், கிளியர் பண்றோம். Madam, thank you, madam. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you for தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் த செஷன். அடுத்த வாரம் செஷன் பண்ணும்போது உங்களோட கிளைண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. so that அவங்களும் வந்து லேர்ன் பண்றதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். Yes, thank you all once again. And please note my number 99400 39591. சார் கொஞ்சம் சாட்ல போடுங்க சார். சாட் ஆன் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஸ்ரீதர் மேடம். ஹலோ. சொல்லுங்க சார். தேங்க்ஸ் மேடம். பட் லாஸ்ட் வீக் நான் ஜாயின் ஆகல. அந்த எக்ஸல் இது அனுப்பிச்சிருக்கீங்களா எனக்கு? நான் பாக்குறேன் சார், அனுப்பிச்சு விடுறேன் சார். அந்த ரெக்கார்டிங் தான் கொடுக்க மாட்டேங்குது. ரியலி வெரி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார். மேடம் ஆனா கிளைண்ட்ஸ் லைக் குரூப்ல போடுங்க மேடம். மேடம் சாரி மேடம், கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரெக்கார்டிங் கிடைக்குமா மேடம் இன்னைக்கு இந்த பொண்ணு? நான் பாக்குறேன் சார். நீங்க யாருக்கு ரெக்கார்டிங் வேணுமோ அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு வந்து கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ. Thank you, madam. Thank you. ஓகே சார். ஓகே சார்.